ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் பட உலகில் உயிரோட்டம் உள்ள நல்ல வசனங்களை நம்ம இன்னைக்கு கேட்க முடியுதுன்னா 1940களில் விதை போட்ட ஒருத்தர் இருக்காரு. 1930-40களில் சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழ் சினிமாவில் நிறைய மேலோங்கி இருந்துச்சு. அதை கலைஞ்சி அதுக்கு விதை போட்டவர் தான் இளங்கோவன், வசனகர்த்தா. 1913 பிறந்தாங்க. இவரோட உண்மையான பெயர் டி.கே. தணிகாச்சலம். சரி, 1937 எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதி அப்படின்ற வெற்றி படத்துக்கு முதல்ல வசனம் எழுதினவங்க தான் இளங்கோவன். இந்த படத்தோட வசனம் சிறப்பாக அமைஞ்சதுனால அடுத்தடுத்து தியாகராஜ பாகவதர் என்ன படம் நடிக்கணும்னாலும் முதல்ல இந்த 3 பேரோட ஒப்பந்தம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டுக்கு பாபநாசம் சிவன், இசை அமைப்புக்கு ஜி. ராமநாதன், வசனத்துக்கு இளங்கோவன். இந்த 3 பேரோட ஒப்பந்தமும் வாங்கிட்டு வாங்கன்னு பட தயாரிப்பாளரில் முதலே சொல்லிடுவாங்களாம். சரி, அதுக்கப்புறமும் தியாகராஜ பாகவதர் சார் நடித்த படங்கள் திருநீலகண்டர், அசோக்குமார், சிவகவி, இந்த 3 படத்துக்குமே இளங்கோவன் சார் தான் வசனம் எழுதினாங்க. அதுக்கு முன்னாடி இளங்கோவன் எழுதின அனைத்து படங்களையும் விட கண்ணகின்ற படம், அதாவது பி.யு. சின்னப்பா, கண்ணாம்பா இவங்க 2 பேரும் நடித்து 1942 ஆகஸ்டில் வெளிவந்த படம் தான் கண்ணகி. அதுவும் குறிப்பாக பாண்டியன் சபையில் கண்ணகியாக நடித்த கண்ணாம்பா பேசும் வசனம் தீப்பொறி பறக்கும். இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்காக நான் குறிப்பிட்ட நேரம் வசனம் மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். தமிழ் ரொம்ப கொஞ்சம் விளையாடி இருக்கும் இந்த கண்ணகி படத்தில். சரி, இந்த படத்தில் வசனம் எழுதுனதுக்காக அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி இவங்க 2 பேருமே பாராட்டியிருக்காங்க. அதோட வசனம், இவள் அவனை விட பெரிய மாயக்கல். ஐயோ, இது அநியாயம். இங்க கேட்பார் இல்லையா, நியாயவான்கள் இல்லையா, என்னை போல் உங்களுக்கு பெண்கள் இல்லையா? சத்தியம் செத்து விட்டதா? நானா மாயக்கள்ளி? இந்த சிலம்புகள் என்னுடையதல்லவா? என் கணவனா கள்வன்? அரசே கேளும், சபையினரே கேளுங்கள். என் சிலம்புகளின் பரல்கள் மாணிக்கங்கள், மாணிக்கங்கள், அவ்வளவு மாணிக்கங்கள். பாருங்கள், பாருங்கள், எனக்கு நடந்த இந்த அநீதியை பாருங்கள். என் சிலம்பின் பரல்கள் முத்துக்கள். எங்கே? மாணிக்கங்கள். எங்கே இந்த சிலம்பேடு? முத்துக்கள். உன் மற்றொரு சிலம்பு? பார்த்தீர்களா பாண்டியன் நீதியை? பார்த்தீர்களா உங்கள் தேவியின் நீதியை? பார்த்தீர்களா நெடுஞ்செழியன் நீதியை? பாருங்கள், பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். என் கணவன் உயிரை பறித்த என் காற்சிலம்புகளை பாருங்கள். என் சுவாமியை என்னிடமிருந்து பறித்த இந்த யமதூதர்கள் என்னை கண்டு சிரிப்பதை பாருங்கள். இப்போது எங்கே உன் நீதி? எங்கே உன் நேர்மை? எங்கே உன் தீர்ப்பு? எங்கே உன் குற்றம்? எங்கே உன் மமதையான பேச்சு? பசுவை கொன்று கீதோபதேசம் செய்யும் பார்த்திபனே, நீ ஒரு நீதிமானா? இது ஒரு நீதிமன்றமா? ஆராயாத ஆజ్ఞயிட்ட நீ ஒரு அரசனா? மகிழ்ச்சியின் வார்த்தையில் மயங்கி மதியிழந்த உனக்கு ஒரு மகுடமா? இளங்கோவன், வசனகர்த்தா. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சிறந்த தகவலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.